எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளாக்கொட்டை. இந்த பிளாக்கொட்டையை உப்பு போட்டு அவிச்சு வேக வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்ப்போமா? இல்லை, அதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? பிளாக்கொட்டையில் மட்டன் மசாலா தூள் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள் போட்டு தேங்காய் பிரிஞ்சிடும் அரைச்சி போட்டிருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு பட்டை வகையெல்லாம் வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை. சோம்பு இங்கே இருக்குமா? வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அதை வதக்கி விட்டு நல்லா அதை போட்டு பருத்தி எடுத்தால் நல்லா கறி மாதிரி நல்லாயிருக்கும். சரி, எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? செஞ்சு பாருங்கள். இப்படி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போமா? எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. இந்த பட்டை வகையெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். பட்டை வகையெல்லாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்குவோம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குறோம். இப்போயே நல்ல வாசம் வருது. நான் இந்த பலாக்கொட்டை இதெல்லாம் பலா மிஸ் இதெல்லாம் செய்கிறது இல்லைங்க. எங்கள் அம்மா தான் இதெல்லாம் செய்வாங்க. சரி, அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க, இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போ அம்மா தான் இதை சொன்னாங்க, சரி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்தால் சொல்லுங்கள். நல்லா வதங்கி இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஊற்றிடலாம். இந்த பாருங்க கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வறுக்கிற மாதிரியே இருக்குது. தலையும் போட்டாங்க. பாருங்க நல்ல வாசம், மட்டன் வறுக்கிற வாசம்லாம் வருது. மட்டன் சுக்கா வறுவல் செய்வோம்ல, அந்த ஸ்மெல்லு வருது. எல்லோரும் வாங்க சாப்பிட. பார்த்தீங்களா எப்படி சுருண்டு வந்துடுச்சு. மட்டன் வந்து நம்ம வறுக்கிற மாதிரியே ஒரு இதாகிடுச்சு. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நானே சொல்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்கும்போது செஞ்சுருக்காங்க. ஆனால் நான் இப்போ தான் செய்கிறேன். சரி, இப்போ இறக்கிடுவோமா? நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கும் எங்களுக்கும் வேணும்.